இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. இந்த நேரத்திலும் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 41 அதிகாரம் அதன் 14 வசனம். ஏசாயா 41 அதிகாரம் அதன் 14 வசனம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோப் என்னும் பூச்சியே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர் ஒரு மனிதர் அல்ல. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர் ஒரு பெரிய தலைவர் அல்ல. நீ பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களை படைத்த ஆண்டவர், இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் சொன்னால் விட்டுருவான். மனிதன் பயப்படாது என்று சொன்னா அடுத்த நாள்லாம் மறந்துடுவான். ஆனால் ஆண்டவர் நீ பயப்படாதே என்று சொல்றார். நீ சிறு பூச்சியாக இருக்கலாம். உங்க வீட்டில் அல்லது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்க சிறிய மனிதராக எண்ணப்படலாம், சிறிய பூச்சி போல எண்ணப்படலாம், அல்லது நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம். உங்களை சுற்றி பலர் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக பல மனிதர்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த மனிதரை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் பயப்படுவது நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆண்டவருக்கு மட்டும் பயந்திருங்கள். ஆண்டவருக்கு மட்டும் பயந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை தேற்றுவார். நீங்கள் வம்புக்கு போக மாட்டீங்க, நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்களா, உங்களுக்கு எதிராக பல அவமான நிந்தையான வார்த்தைகளை கொண்டு வர்றாங்களா, உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்களா, உங்களை நசுக்கி விட வேண்டும் நினைக்கிறாங்களா, உங்கள் வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் நினைக்கிறாங்களா, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விரட்டி விட வேண்டும் நினைக்கிறாங்களா, நீங்க சிறிய கூட்டமாக இருக்கிறத எண்ணி அல்லது நீங்கள் வாய் பேச மாட்டீங்க என்பதை எண்ணி உங்களுக்கு எதிராக எழும்புறாங்களா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் துணை நிற்பார். நீங்க தைரியமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுறார். சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லுறார், சிறியவனாகிய உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். மீண்டும் இந்த இடத்துல சொல்லும்போது அந்த சிறு கூட்டம், சிறு பூச்சியாக இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ சிறியவனாக இருக்கலாம், நீ ஒன்றும் தெரியாதவனாக இருக்கலாம். நீ ஆண்டவருக்கு பயந்திருக்கிறனால ஆண்டவர் சொல்ற காரியம் புதிதும் கூர்மையமான எந்திரமாக மாற்றுவேன்னு சொல்றாரு. ஒரு எந்திரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எந்திரம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜேசிபி எந்திரத்தை வச்சு பார்த்தீங்களா, இந்த ஜேசிபி இந்த எந்திரம் என்ன செய்யும்னா,
பெரிய பெரிய பாறைகளை அப்படி தோண்டி எடுத்துரும். பெரிய பெரிய பில்டிங்கை உடைப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எந்திரமாக உங்களை மாற்றுவேன் என்று சொல்றாரு. எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கு பலத்தை தருவேன் சொல்றாரு. நீங்க செய்ய மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். உங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்றாரு. உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்றாரு. உங்களை ஒரு எந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்றாரு. அவர் எந்திரமாக மாற்றின பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல 15 சொல்லுது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒரு எந்திரம் பெரிய குன்றுகளையும் நொறுக்கிவிடும். அதுபோல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரிய போராட்டங்களை, பெரிய பெரிய பர்வதங்களை நீங்க நொறுக்கி போடுவீங்க. உங்களுக்கு எந்த காரியங்கள் எதிராக நிற்கிறதோ, உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காரியம் எதிராக நிற்கிறதோ அந்த காரியத்தை நீங்களே நொறுக்கி போடுவீங்க. நீங்க போனாலே அந்த காரியம் உங்களுக்கு வழிவிடும். நீங்க போனாலே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தானாக விலகி போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற, ஆண்டவரை தேடுற உங்களை ஒருபோதும் திக்கற்ற விட மாட்டார். நீங்க பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட குண்டுகள் போன்ற பிரச்சனை வந்தாலும் கூட அதை மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 16 சொல்லுது, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் காற்று அவைகளை பறக்கடிக்கும் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்ற காரியம், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே மேற்கொள்வீங்க என்று சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க இருக்கிறதுல சிறியவனாக இருக்க நீ கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற இடத்துல ரொம்பவும் அவமானப்படுத்தப்படுறேன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கடைசி சொல்றாரு, நீயோ கர்த்தருக்குள்ளே களிகொர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மை குறித்து, உங்களுக்கு எதிரான தடைகளை தகர்த்து போடுறதுனால ஆண்டவரை நீங்க மேன்மை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தை சொல்றாரு. நீ மேன்மை பாராட்டுவீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவர் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போக மாட்டீங்க. ஆண்டவர் தோற்று போக விட மாட்டார். நீங்க பயப்படாதீங்க. மீண்டும் ஒரு இந்த வார்த்தை சொல்றேன், நீங்க பயப்படாமல் ஆண்டவருக்காக காத்திருங்க. யாக்கோபின் சிறு பூச்சியே நீ பயப்படாத, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ கலங்காத. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய காரியத்துல ஒரு ஜெயத்தை தருவார். நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஜெபிக்கலாம். இயேசுவை துதிக்கிறோம்ப்பா, நீ தடைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவர் தகப்பனே. யாரெல்லாம் இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.